அழகே அழகுல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். வர வர தங்கராஜ் பண்றது ரொம்ப மோசமா இருக்கு. ஒரு வீட்டை கட்டி கொடுத்துட்டு அதை 11,000 தடவை வீட்டை கட்டி கொடுத்தேன் இவ்வளவு செலவு செஞ்சேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் தங்கராஜ் வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுல இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறது மதிக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. என்ன இவர் ஒய்யாம இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி மதி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. அப்பதான் பார்த்துட்டு ரேவதி, மதி நீ எதுவும் தப்பா நினைக்காத, உனக்கு தான் அவரை பத்தி தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்லவும், இருந்தாலும் ஒரு அளவு இல்லையாங்க, எப்ப பார்த்தாலும் ஒரு வீட்டை கட்டி கொடுத்துட்டு இத்தனை தடவை சொல்லி காட்டாரு அப்படின்னு சொல்லி மதி அப்பயே கோவப்பட்டு கேட்க போறாங்க. மதி விடும் மதி, எதுக்கு சண்டை, விருந்துக்கு தானே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி மலர் ஒரு பக்கம் சொல்லி இங்கே மதியை சமாதானப்படுத்தி வைக்கிறாங்க. அப்பதான் மதியுடைய தங்கச்சி அறிவு உட்காந்து போன் பார்த்துக்கிட்டு இருக்க. அந்த போன்ல யாரு என்ன அப்படின்னு சொல்லி இங்க தேவையே இல்லாம தங்கராஜ் கேள்வி கேட்க இதை பார்த்துக்கிட்டு மதியால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியல. மதி தங்கச்சி கையில இருந்து தங்கராஜ் வம்படியா போனை புடுங்க. அப்பதான் மதி போதும் நிறுத்துறீங்களா அப்படின்னு சொல்லி மதி கோவப்படவும் எல்லாருக்கும் பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. என்னப்ப நிறுத்த அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் கோவப்பட, இல்ல உங்க மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, இந்த வீடு நீங்க தான் கட்டி கொடுத்தீங்க, அதுக்கான வட்டி பணமும் காசும் எங்க அப்பா கொடுத்துக்கிட்டு தானே இருக்காரு, மொத்த பணத்தையும் நீ திரும்ப கொடுக்கல அவ்வளவுதானே, அதுக்கான வட்டியெல்லாம் கொடுத்துக்கிட்டு தானே இருக்காரு, ஏதோ இலவசமா இந்த வீட்டை நீங்க கட்டி கொடுத்த மாதிரி இப்படி சொல்லி சொல்லி காமிச்சுக்கிட்டு இருக்கீங்க, வார்த்தைக்கு வார்த்தை இப்படி சொல்லி காட்டுறதுக்கு உங்களுக்கு என்னங்க ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி மதி கேட்கவும் தங்கராஜால பார்த்தா எதுவுமே பேச முடியல. சரி இதெல்லாம் இருக்கட்டும், இப்ப எதுக்கு என் தங்கச்சி கையில இருந்து போனை போடுங்கிறீங்க, அது அவ போனு, நான் வாங்கி கொடுத்த போனு, இது ஒன்றும் உங்க காசுல வாங்கின போனு கிடையாது, அவளுடைய போன்ல என்ன வேணாலும் பண்ணுவா, யாரு கூட வேணாலும் பேசுவா, அதை தட்டி கேட்கறதுக்குன்னு என் அம்மா அப்பா இருக்காங்க, அக்கான்னு நான் இருக்கேன், எங்களெல்லாம் விட உங்களுக்கு என்னங்க அக்கறை வந்துச்சு, உங்க குடும்பத்துல இருக்கிற பொண்ணு இந்த மாதிரி பண்ணா நீங்க கேட்கலாம், இது எங்க குடும்பம், எங்க குடும்பத்துக்குள்ள வந்துகிட்டு இப்படி தேவையில்லாம எந்த விஷயத்திலையும் மூக்க நுழைக்க கூடாது அப்படின்னு சொல்லி மதி சொல்லவும் தங்கராஜுக்கு பார்த்தா ஒரே அசிங்கமா போயிருது. மதி கொஞ்ச நேரம் சும்மா அரு மதி அப்படின்னு சொல்லி மதியோடைய அம்மா அப்பா மதியை தடுத்து நிறுத்த, அப்பதான் சுரேஷ் கோவப்பட்டு, ஏய் நீ ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சுரேஷ் கோவப்படவும், யாரு ரொம்ப பேசுறது, ரொம்ப பேசுறவங்கலாம் பேச விட்டுட்டு என்கிட்ட வந்து ரொம்ப பேசுறேன்னு சொல்றீங்க, உங்க மாமா பண்றத வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு தானே இருக்கீங்க, உங்களுக்கு அவரு எஸ்ஐ வேலை வாங்கி கொடுத்திருக்காருதான், அந்த எஸ்ஐ வேலைய உங்க கிட்டயே அவரு மூச்சுக்கு 300 தடவை சொல்லி காமிச்சாருனா உங்களுக்கு அப்ப தெரியுங்க, அப்ப உங்களுக்கே கோபம் வரத்தான் செய்யும், ஒரு உதவின்னு ஒண்ணு செஞ்சா அதை இப்படி சொல்லி சொல்லி காட்டிக்கிட்டு இருக்க கூடாது, அதுக்கான பணத்தை எங்க அப்பா கட்டிக்கிட்டு தான் இருக்காரு, உங்க மாமா வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுல இருந்து இந்த நிமிஷம் வரைய 1000 தடவை சொல்லி காமிச்சிட்டாரு, பத்தாதுக்கு ஏன் தங்கச்சி அதிகாரம் பண்றாரு, ஏன் தங்கச்சி அதிகாரம் பண்றதுக்கு உங்க மாமாவுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி இங்க மதி கேள்வி மேல கேள்வி கேட்க சுரேஷ் கோவப்பட்டு பார்த்தா மதி அடிக்க கைய உங்க போறாரு. அப்பதான் மதியோடைய அம்மா அப்பா தடுக்கவும் சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியும் மலரும் தடுக்கிறாங்க. நீ இவ ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கா, நீ உங்க பொண்ணுக்கு என்னதாங்க சொல்லி வளர்த்தீங்க, எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா, கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கா, எதையும் கொஞ்சம் கூட அனுசரிச்சு போகவே மாட்டேங்கிறா, உங்க பொண்ணை ஏன் தான் கல்யாணம் பண்ணேன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்ல, அப்பதான் அதுக்கும் மதி, நான் அங்க உங்ககிட்ட வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி மதி சொல்லவும், பாத்தீங்களா எப்படி கூட கூட பேசுறான்னு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்லவும், அப்பதான் தங்கராஜ் மன்னிச்சிரு மாப்பிள்ள, என்னைய மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி தங்கராஜ் சொல்லவும், மாமா நீங்க எதுக்கு மாமா என்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சுரேஷ் பதறவும், உனக்கு இப்படி ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கைய நான் தானே மாப்பிள்ள ஓ வாழ்க்கைய இந்த பொண்ணு தலையில கட்டி வச்சுட்டே அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்லவும், ஆமாங்க இப்ப வருத்தப்படுங்க, நானா வந்து இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், அவருக்கும் இந்த கல்யாணத்துல விருப்பம் கிடையாது, எனக்கும் இந்த கல்யாணத்துல விருப்பம் கிடையாது, ஆனா 2 பேத்தையும் இப்படி கோர்த்து விட்டது நீங்க தானங்க, இதுக்கும் காரணம் நீங்க தான் அப்படின்னு சொல்லி மதி மறுபடியும் தங்கராஜ் பேச, நீ சும்மா இருந்துரு, இல்லைன்னா நான் என்ன செய்வனே தெரியாது அப்படின்னு சொல்லி சுரேஷ் கோவப்படவும், அப்பதான் மதியோடைய அம்மாவும் மலரும் மதியை இழுத்துட்டு, வா மதி நீ வா அப்படின்னு சொல்லி ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. மாயை வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் கூட உன்னால சும்மா இருக்க முடியாதடி, அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல, தங்கராஜ்னா இப்படித்தான் பேசுவாரு இப்படித்தான் பண்ணுவாருன்னு உனக்கு தெரியும்லடி, அந்த வீட்டுக்கு போய் உனக்கு ஒரு மாசம் ஆயிருக்குள்ள, இன்னும் மாதிரி அந்த வீட்டுல இருக்கிறவங்களும் ஒண்ணு புரிஞ்சுக்கிற முடியல, அவர் அப்படி பேசினா சரி பேசிட்டு போகட்டுமேனு சொல்லி விட்டு தொலைய வேண்டியதானே, ஏன்டி இப்படி பிரச்சனை மேல பிரச்சனை இழுத்து வைக்கிற அப்படின்னு சொல்லி மதியோடைய அம்மா மதியை பிடிச்சு கத்த, நான் என்ன பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணேன், அவர் இப்படி பேசிக்கிட்டே இருப்பாரு,
அவரை பேச விட்டு நம்ம அமைதியா இருக்கணுமா? நம்மளை அசிங்கப்படுத்துற மாதிரி நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்கவங்க முன்னாடி இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு, அதை பார்த்துட்டு கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கணும்னு சொல்றியா அப்படின்னு சொல்லி மதி கேட்கவும் மதியோடைய அம்மா கொஞ்ச நேரம் பொறுமையா தான் இரேண்டி, இங்க பாரு, உன் குணத்தை பத்தி எனக்கு தெரியும், அப்பாவுக்கு தெரியும், உன் தங்கச்சிக்கு தெரியும். ஆனா வெளியில இருந்து வந்துக்கிறவங்களும் உன் குணத்தை பத்தி தெரியாதடி, அது அவங்களுடைய குணம் இதுதான்னு சொல்லி நீ கொஞ்சம் விட்டு கொடுத்துதான் போயேண்டி அப்படின்னு சொல்லி மதியோடைய அம்மா சொல்லவும், என்னாலலாம் உங்களை மாதிரி இருக்க முடியாது, அவரை பேச விட்டுக்கிட்டு அமைதியாலாம் இருக்க முடியாது, நம்ம அமைதியா இருந்தோம்னா ரொம்ப இந்தான் பேசுவாங்க. அப்பதான் தங்கராஜ், ரேவதி வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி தங்கராஜ் கிளம்பவும், மாமா ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்லவும், இல்ல மாப்பிள்ள நீங்க விருந்தெல்லாம் சாப்பிட்டு வா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி தங்கராஜ் கிளம்ப, அப்பதான் மதியோடைய அப்பா சார் இருங்க சார் அப்படின்னு சொல்லி மதியோடைய அப்பா சொல்லவும், போதுங்க, உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு நல்லா மரியாதை கிடைச்சிச்சு, போதும், நான் கிளம்புறேன், ரேவதி வா அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்லையில அப்பதான் சுரேஷ், இங்க பாருங்க, உங்க பொண்ணு உங்க வீட்லயே இருக்கட்டும், உங்க பொண்ணு என் வீட்டுக்கு வர வேணாம், அவ என்னைக்கு மாறி நாங்க சொல்றபடி கேட்டு நடந்து அவ அதெல்லாம் ஒத்துக்கிறாளோ அப்பா அந்த வீட்டுக்கு வரட்டும், அது தட்டிக்கு உங்க பொண்ணை நீங்களே உங்க வீட்டுல வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்லவும், அப்பதான் மலரு, சுரேஷ் என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி சுரேஷ் கிட்ட கேட்கவும், அண்ணி நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்லவும், சுரேஷ் இப்படி சொன்னது தங்கராஜுக்கு பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சபாஷ்டா மாப்ள, ஷபாஸ், இப்ப சொன்ன பாரு, இதுதான்டா சரியானது, எனக்கு கூட இந்த யோசனை தோணாம போச்சு பாத்தியா அப்படின்னு சொல்லி தங்கராஜ் சொல்லவும், அப்பதான் மதியோடைய அப்பா, மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள இப்படி சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மதியோடைய அப்பா சொல்லவும், அப்பதான் உள்ள இருந்து மதியோடைய அம்மா மதியும் வராங்க. என்னங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சனா கேட்கவும், இல்ல மாப்பிள்ள மதியை இங்கேயே விட்டுட்டு போறாரா அப்படின்னு சொல்லிட்டு மதியோடைய அப்பா சொல்லவும், பரவாயில்லப்பா நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி மதி சொல்லவோ, மதி வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு மதியோடைய அப்பா மிரட்ட ஆரம்பிச்சாரு. இங்க பாரு மதி, உனக்கு இதுதான் நான் லாஸ்ட் தடவை சொல்றேன், இன்னொரு தடவை இவங்க மூலமா ஏதாவது பிரச்சனை வந்து உன்னைய மாப்பிள்ளை இதே மாதிரி வீட்டுல விட்டுட்டு போற அப்படின்னு சொன்னாருன்னு போய் நீ என்னை உசுரோடையே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மதியோட அப்பா சொல்லவும், அப்பா அப்படின்னு சொல்லி மதி சொல்லவும், அப்பதான் சுரேஷும் தங்கராஜும், இங்க பாருங்க, நீங்க என்னதே சொன்னாலும் உங்க பொண்ணெல்லாம் யாராலையும் திருத்த முடியாது, உங்க பொண்ணெல்லாம் கொஞ்ச நாள் உங்க வீட்டுல இருந்து மற்றவங்க என்ன வாளாவட்டி அவங்க பொண்ணு வந்துருச்சா, வாளாவட்டி அம்மா வீட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லி வெளியில இருக்கிறவங்க கேள்வி கேட்கல தான் உங்க பொண்ணுக்கு புகுந்த வீட்டில் போய் நம்ம ஓவரா தான் வாய் பேசிட்டோம் போல, அதனாலதான் அவங்க நம்மளை இங்கே விட்டுட்டு போயிருக்காங்க, அதனாலதான் வெளியில இருக்கிறவங்கள அப்படி கேள்வி கேட்கறாங்கன்னு சொல்லி உங்க பொண்ணு கொஞ்சமாவது திருந்தும். என் மாப்பிள்ள எடுத்த முடிவு சரியான முடிவு தான், உங்க பொண்ணு இங்கேயே இருந்து நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி புகுந்த வீட்டில் போய் எப்படி மரியாதை கொடுத்து வாழணும் அப்படின்றத உங்க பொண்ணுக்கு நல்லா கத்து கொடுத்துட்டு அந்த வீட்டுக்கு அப்புறம் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி தங்கராஜும் சொல்லவும், அப்பதான் மதியோடைய அப்பா, சார் உங்க காலில் கூட விழுந்து கேட்குறேன், மருமையினி உங்க காலில் கூட விழுந்து கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதியோடைய அப்பா சுரேஷ் காலில் விழுக போக, அப்பதான் மதி கோபப்பட்டு, அப்பா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு சொல்லி மதி கோபப்பட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க.